நினச்சிக்கணும், இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, உங்களை அழைத்த கர்த்தருடையது. நீங்கள் சும்மா தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விசுவாச அறிக்கையிடணும். நீங்கள் விசுவாச அறிக்கையிடணும். அந்த விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும்னா பரலோகத்தின் கதவுகளை தட்டி சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற யூத ராஜ சிங்கத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அது யுத்தம் செய்ய வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக போராடுவார். உங்களுடைய சத்துருவை உங்கள் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். எப்பொழுதுனா அந்த விசுவாச அறிக்கையை நமக்கு முன்பதாக நம்ம வைக்கும் பொழுது. இன்றைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவர் என் சத்துருவை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் என் பிரச்சனைகளை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் இந்த கட்டுகளை என் கையில ஒப்பு கொடுப்பார். இந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கிறதா இருக்கிறது.